வணக்கம், வெல்கம் டு ஸ்பாட்லைட் வித் தேவி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? மயிலாப்பூரில் பிஎஸ் ஹை ஸ்கூலில் ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஏஎம் ராஜா அண்ட் ஜிக்கி நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் தென்னிந்திய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஜாம்பவான்கள், தட் இஸ் லெஜெண்டரி சிங்கர்ஸ், அவங்க பாடின பாடல்களை திரு ஆர் விஜயராகவன் அவர்கள் ஒரு புக் ஃபார்மில் இன்றைக்கி இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ, கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் த ஹோல் ஈவெண்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலே தெளிவாக நாளை தெரியாமல் போகுமோ. திரை போட்டு நாமே மறைத்தாலும் காதலே தெளிவாக நாளை தெரியாமல் போகும். சரியான நேரம் கிடைக்காத போதிலே திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்விலே. சரியான நேரம் கிடைக்காத போதிலே திரை போட்டு காப்பதே முறையாகும் வாழ்விலே. கண்களால் காதல் காவியம் செய்து காட்டிடும் உயிர் ஓவியம், தங்கள் அன்பினும் சாம்ராஜ்யம் சொந்தமானதே எந்தன் பாகியம். கண்களால் காதல் காவியம் செய்து காட்டிடும் உயிர் ஓவியம், உந்தன் அன்பெனும் சாம்ராஜ்யம் சொந்தமானதே எந்தன் பாக்கியம். வேண்டுமே துள்ளாத மனமும்
செழிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுக்க பாய் போடுமே. பன்னீர் செழிக்க பனி பெய்யுமே, பசும் புல் படுக்க பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே. கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே, கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே. Important segment of this evening, where we will be inviting the special guests, and we request the dignitaries to come up on the stage. NGL Trust is very happy to partner along with the author and be here this evening. நிறைய டிக்னிட்டரிஸ் கலந்துட்டாங்க. ஒரு அருமையான புக், எக்கச்சக்கமான பாடல்கள் பாடிய இந்த 2 கலைஞர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். கண்டிப்பாக இந்த புக்கை வாங்க படிங்க. NGL Trust is very honored that we partnered in this book release function. தேங்க்யூ வெரி மச். உங்களோட இன்டர்வியூ எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து வெங்கட்ராவ், என்னோடய சேனல் பிரகிருதி ரிதம்ஸ். ஸோ இவரோட சேனலும் வந்து இப்போது இந்த புக் மூலயமா ரிலீஸ் பண்ண போகிறோம். அண்டு இந்த மாதிரி புக்கு படிக்கிறது வந்து நம்ம பழக்கமே போயிடுச்சு, இன்டர்நெட் சிஸ்டம் எல்லாம் வந்தப்புறம். ஸோ திருப்பி நம்ம புக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து அருமையாக எழுதியிருக்காரு இந்த book. எனது பெயர் ஆர் விஜயராகவன். நான் தீவிர AM ராஜா ரசிகர். 1948 ஜிக்கி அவர்கள் அறிமுகமான ஞான சௌந்தரி, அதேபோல் AM ராஜா அவர்கள் சம்சாரம் என்ற 1951 அறிமுகமானதிலிருந்து இன்று வரை எல்லா புகைப்படங்களும் விவரங்களையும் சேகரித்து எல்லா இதுவும் புஸ்தகமாக 3ஆம் பாகம் வெளியிட்டிருக்கிறேன். ஏற்கனவே 2 பாகம் வெளியிட்டிருக்கிறேன். இது 3வது பாகம் இந்த மாதம் 16ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறேன். அடுத்தது 4வது வால்யூம் மார்ச் ஏப்ரல் வெளியிடுவதாக இருக்கிறேன். இவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். அமர சந்தேசம், மிஸ்ஸி அம்மா, விப்ரநாராயண பாடல்கள் நிறைய கேட்டிருக்கிறேன். அதேபோல்
மகேஸ்வரி, அன்பு இந்த பாடல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். சார், இப்போது இந்த புத்தக திறப்பு விழா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அருமையாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த ஊக்கம் கிடைச்சது? எப்படி இந்த புக்கில் என்ன எழுதிருக்கீங்கன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அவருடைய 1951 சம்சாரம் படத்திலிருந்து யாருடன் நடித்தார், யாருடைய பாடினார், பாடகர் யார், அவங்களோட தேரோட்டி மகன் என்ற நாடகம் திரை இசை பாடல் அல்ல, நாடக பாடல். தேரோட்டி மகன் நீல நிலாவிலே டிஎஸ் பகவதியோடு ஏஎம் ராஜா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அது எஸ்வி சகஸ்ரநாமம் அவர்கள் கர்ணனாகவும் நடிகர் ஆர் முத்துராமன் துரியோதனாகவும் நடித்திருக்கிறார். இதில் தமிழகமும் இது எல்லா அரங்கங்களிலும் வெற்றிகரமாக ஓடியது. அதேபோல் ரத்த பாசம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் லட்சியவாதி என்ற நாடகத்தை நாடகமாக்கினார்கள். அந்த நாடகம் மிக விமர்சையாக அந்த நாடகம் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து ரத்தபாசம் என்ற அதே கதையை ரத்தபாசம் என்ற பெயரில் சினிமாவாக எடுத்து அந்த படமும் நன்றாக வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து ஏவிஎம் அவர்கள் பாய் பாய் என்ற இந்தி படத்தை எடுத்தார். அதுவும் மிக நன்றாக ஓடியது. இந்திய அளவில் அது பெரும் புகழ் பெற்றது. அது டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு இந்திய அளவில் அவருடைய பெயர் பேசப்பட்டது. அதேபோல் வானம்பாடிகள் போலே என்றது ஆண்டாள் அவர்களும் ஏஎம் ராஜா அவர்களும் பாடியிருக்கிறார்கள். அதுவும் நாடக இசை பாடல்கள் தான். அது கல்வனின் காதில் 1956ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன், பி பானுமதி நடித்த படம். இந்த பாடல் அதில் இடம்பெறவில்லை. வெயிலுக்கேற்ற நிழல் என்ற பாடல் தான் அதில் ஒளிபரப்பப்பட்டது. அதேபோல் அவருடைய எந்தெந்த வருடத்தில் யார் யாரோட பாடின பாடல்கள் எல்லாம் விவரமாக அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதேபோல் 4வது வால்யூமும் எழுத நேரம் கிடைக்கும்போது அது மார்ச் ஏப்ரலில் வெளியிடுவதாக இருக்கிறேன். ஸோ இந்த புக் இப்போ அவர் காட்டுவார். இதுதான் அந்த ஃப்ரண்ட் சைடு. பக்காவாக ஃபோட்டோஸ்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு நல்லா எடுத்திருக்காரு. திஸ் இஸ் த பேக் சைட் ஆஃப் த புக். இப்போ 2 பக்கமும் காட்டுறாரு. ஸோ இந்த புக் நீங்கள் விருப்பப்படும்போது எங்கள் ஃபோன் நம்பர் அதில் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த புத்தகம் வாங்குவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசி அணுகவும். நன்றி சார். உங்கள் புக் வந்து மிகவும் அழகாக இருந்தது. ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம்.